மலர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கான அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சிங்கப்பெண் அதிரப்படி கொண்டு வந்தும் அது தீரலை. அதை பற்றி தான் பாடி என்கிட்ட பேச போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தைய முட்புள்ளாரில் தூக்கி எரிஞ்சுட்டான். ஒரு நார்த் இந்தியன் சேர்ந்தவன் தான், அதுவும் குழந்தையும் நார்த் இந்தியன் தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு நெஞ்சத்தை பதவதைக்கிற சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, அங்கே புதுப்பேட்டை ஏதோ கிராமம் போல். அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயது, அது 3 வயது கூட இல்லையா, 2.5 வயசு குழந்தை, சின்ன பெண் குழந்தை. அந்த குழந்தையுமே பீகார் குழந்தை தான், அது வட இந்திய குழந்தை தான். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க போல். அவங்க அங்கே அந்த குழந்தைய காணோன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி காணோன்னு சொல்லி அவங்க அம்மா தேடிட்டு இருக்கும்போது ஊர் மக்களும் சேர்ந்து தேடுவாங்கல்ல, அப்போ தமிழர்களும் சேர்ந்து அங்கே இருக்கவங்கள என்னென்னு பார்த்துட்டு, என்னப்பா அந்த அம்மா அந்த பொண்ணை காணோன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் கொஞ்சம் பக்கத்தில் இந்த குப்பையெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு முட்புதர், குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிறாங்க. அந்த மாதிரி முட்புதரில் ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை அப்போ உயிரோடு தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாமல் இருக்குது. அந்த குழந்தைய டக்குன்னு எடுத்து தண்ணி கொடுத்து இது பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த குழந்தை தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக்கப்படுது. அந்த குழந்தைக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு குழந்தைக்கு ரத்தப்போக்கு வேறு அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் அந்த குழந்தை உயிர் பிழைக்கல, இறந்துருச்சு. 2.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இறந்துருக்கு. இப்போ இந்த தகவல் தெரிஞ்சவுடனே அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசுவாங்கள்ல, பேசும்போது டக்குன்னு என்ன தெரிஞ்சிருக்கு, யார் இந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்கிறத பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒருத்தன் மடியில் உட்கார வச்சுருந்துருக்கான், ஒரு வடக்கத்திக்காரன். மக்கள் பார்க்கும்போது வடக்கத்திக்காரங்க அந்த குழந்தை, ஆனால் அது அவங்க அப்பாவோ அம்மாவோ கிடையாது, வேற ஒருத்தனுங்கிறது தெரிய வந்த உடனே அவன் தான் அந்த குழந்தைய கையில் வச்சுருந்தான் அப்படிங்கிறத அங்கே இருக்கவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. 4 பேரும் கஞ்சால ஒரு மாதிரி இந்த போதையில தான் இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் போன உடனே, அதுவும் பெண்கள் தான், அது பெண்களே தான் பதறி தேடி இருக்காங்க. பெண்களே பதறி தேடிட்டு இப்போ தான் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள் தான் இறங்கணுங்கிற மாதிரி பெண்களே தான் போயிருக்கிறாங்க. போனவங்க பெண்களே அங்கே இருக்க உருட்டுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து அவனுங்களை தாக்கியிருக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏன்னா போதையில் இருக்காங்க. இவங்ககிட்ட தான் அந்த குழந்தை இருந்ததையும் பார்த்துருக்காங்க. போப்பானா இவங்க பேசுறதுல கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, ஏதோ இது பண்ணி இவங்க தான் பண்ணியிருக்காங்கட்டு. அப்போ போயிட்டு மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பெண்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பலாம் இல்லை, 2-3 பேர் தான், 2-3 பெண்கள் தான் அந்த இடத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களை அடிச்சிருக்காங்க. அடித்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 பேரில் 3 பேர் தப்பிச்சு ஓடிருக்காங்க. அதில் அங்கே இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கும்போது அதில் ஒருத்தனுக்குலாம் தலையே உடஞ்சிருச்சு, தலையிலேருந்து ரத்தம் வரவே அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேரில் 3 பேர் தப்பிச்சிடுறாங்க. ஒருத்த மட்டும் சிக்கிடுறான். மக்கள் பிடிச்சி அவனை ரவுண்டு கட்டி அவனை கைது பண்ணுறாங்க. காவல்துறையிட்ட ஒத்துக்கிறான், தான் இந்த மாதிரி குழந்தைய கடத்தி கொண்டு போய் பிஸ்கெட் கொடுத்துருக்கான். குழந்தைக்கு, சின்ன குழந்தை, பிஸ்கெட் கொடுத்து பிஸ்கெட் வாங்கி தரேன் அதுன்னு சொல்லி சாப்பிட வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அதை பண்ணியிருக்கான். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. இது இப்போ வட இந்திய குழந்தை, இதுக்கு முன்னாடி தமிழ் குழந்தைக்கு ஒன்று நடந்துச்சு. இது நடந்துக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, போதை, அதுக்கடுத்து இந்த கஞ்சா, அதுக்கப்புறம் அதீத ஆபாச சிந்தனை, இவைகள்லாம் காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் விற்பனைகள், குழந்தைகள் பற்றியான ஆபாச படங்கள் விற்பனைகள், இதெல்லாமே இந்த டெலகிராமு, அதுக்கப்புறம் இல்லீகலாக வாட்ஸ்அப் குரூப்புகள், இது மூலிமா நடந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறை நினைச்சா இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தனை கைது பண்ணாங்க, நார்த் இந்தியாவில் தான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய கம்யூனிட்டி, டெலிகிராம் கம்யூனிட்டி ஒன்று வச்சு அதில் இந்த மாதிரி பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் இது எல்லாத்தையும் விற்பனை பண்ணியிருக்கான். அது மெம்பர்ஷிப் மாதிரி போய் சேர்ந்துக்கிட்டான். அந்த மெம்பர்ஷிப் மாதிரி சேர்ந்துக்கிட்டா அவன் அந்த டெலிகிராமில் இந்த ஆபாச படங்கள் வந்துகிட்டே இருக்குமா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட மெம்பர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் என்னமோ மெம்பர்ஸ் அந்த ஆபாச அந்த டெலகிராம் இதில் 1.5 லட்சம் பேர் 300 ரூபா 400 ரூபான்னு கட்டி இந்த மாதிரியான பெண்களுடைய ஆபாச படங்கள் வலைதளங்களில் வரது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு கம்யூனிட்டியாக உட்காந்துருக்காங்கன்னா, இவ்வளோ வக்கரமான சொசைட்டியாக இந்திய சமூகமும் இந்தியாவை முழுக்கக்கூடிய மக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த குரூப் மாதிரியான ஆட்கள் தான் இவனுங்களாம். இந்த வடக்குலேருந்து இங்கே வேலைக்குன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவனுங்க. கஞ்சா போதை, முழுக்க கஞ்சா போதை. இப்போ இது தொடர்கதையாக இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? நீங்கள் மகளிர் காவல் படைக்கு பேரை மாற்றி வச்சு கலர் ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாற்றி விட்டு நீங்கள் அனுப்புனீங்கனாலாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு இருக்குன்னா கட் அண்ட் ரைட்டான ஒரு சட்ட நடவடிக்கைகளும், 2வது
கஞ்சா வியாபாரத்தை தடுக்க முடியல அரசாங்கத்தினாலன்னு சொல்றதெல்லாம் கையாலாகாதத்தனம். இதுதான் நம்ம வெளிப்படையாக சொல்லணும். முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு இதை விட கேவலமான எக்ஸ்கியூஸ்லாம் வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு 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 50 இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள் ஒரு 50 பேரை பிடிச்சி அவங்கள வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்க விட்டு யார் யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பையனை நமக்கு அந்த போலீஸ்லேயே ஒரு மஃப்டியில் ஒருத்தனை அனுப்பி வந்துட்டு மச்சான் கஞ்சா எங்கே கிடைக்கும்னு சொல்கிறா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கேட்டு சொல்கிறா அப்படின்னா அவங்க அந்த பசங்களுக்கு தெரியும் இவன் விற்கிறான் அவன் விற்கிறான்ருவாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட போயிட்டு வந்துட்டு வந்து என்ன நம்மளும் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறோம், கொஞ்சம் சொன்னீங்கன்னா யார்கிட்ட போய் பார்க்கணும் இதுன்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு கை ஆயிடுவேன்ல அப்படியே நூல் பிடிச்சி அப்படியே போனால் அவன் வந்து இவருக்கு தான், இந்த அண்ணன் தான், அவர் பெரிய ஆள், அவர்கிட்ட தான் எல்லாம் வருது, துறைமுகத்தில் டைரெக்டாக இருக்கிறாப்புல, அவர் அங்கேருந்து எடுத்து கொடுத்துருவாப்புல, நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவானுங்களே. சொன்னோடனே ஓகே இந்த மாதிரி 2-3 லிங்கை பண்ணி ஒரு இதை பண்ணி ஒட்டு மொத்தமாக எரேஸ் பண்ணிடலாம். இன்னொரு கொடுமை என்னன்னா, கஞ்சா வந்து வட இந்தியர்களால் அதிகமாக கொண்டு வரப்படுது. இதை வந்து நம்மளால இங்கே மறுக்கவே முடியாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சந்தேகமா, வட இந்தியாவிலேருந்து வராங்கல்ல ட்ரெயினில், ஒரு ட்ரெயின் நிப்பாட்டுங்க, நீங்கள் வேறு ட்ரெயின்லாம் நீங்கள் நிப்பாட்ட தேவையில்லை, ஒரே ஒரு ட்ரெயினை நிப்பாட்டி அந்த ட்ரெயினில் வந்து அத்தனை வட இந்தியர்களையும் செக் பண்ணுங்க, கிடைக்கும். கஞ்சா கிடைக்குதாலேன்னு மட்டும் பாருங்க, பொட்டணமா கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நார்த் இந்தியாவுக்கு டூர் போகிற அத்தனை பேருக்குமே இது உண்மை தெரியும். காரணம் என்னென்னா, நீங்கள் ஹிமாச்சல் இந்த பனிப்பகுதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பகுதிகளுக்கு போகிறீங்கன்னு வைங்க, மெயினாக ஹிமாச்சல் நீங்கள் போனீங்கன்னா கஞ்சாவை அவங்க வந்து ரோஜாப்பூ வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோடு முழுக்க கஞ்சா இருக்குது. ரோடுங்க, நீங்கள் நார்மலாக போகிற ரோடு இருக்குல்ல, ரோட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கஞ்சா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் வியாபாரம் பண்ணுறான்? எல்லா டிரைவரு எல்லா இவனுங்களும் கஞ்சா உருண்டை வச்சுருக்கானுங்க, அப்பப்போ எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. நம்ம என்னன்னு கேட்டோம்னா சிரிப்பாங்க. இவ்வளோ ஓப்பனாக நடக்குது, வெளிப்படையாக அங்கே நடக்குது. இந்தியாவில் வெளிப்படையாகவே கஞ்சா வியாபாரம்ங்கிறது ஹிமாச்சல் மாதிரியான நீங்கள் பீகார் இதெல்லாம் நமக்கு போனதில்லை தெரியல, நாங்கள் ஹிமாச்சல்லாம் போகும்போது வெளிப்படையாக நடக்குது. டெல்லியில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெல்லியில் ஒரு மிக முக்கியமான சுற்றுலாத்தலம், ஒரு பெரிய பேலஸ். அந்த பேலஸ் அது பேரை மறந்த ஒரு இஸ்லாமிய மன்னருடைய பேலஸ். அந்த பேலஸ்லாம் லிச்சி தோட்டம்லாம் இருக்கும். அந்த லிச்சி தோட்டத்தில் போயிட்டு லிச்சி பொறுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படி ஒரு செகண்ட் பின்னாடி போய் பார்த்தா எவனோ அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் கஞ்சா வச்சு. ஒரு செடி 2 செடிலாம் இல்லை, அதாவது ஆள் உயர செடி, கஞ்சா செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏக்கருக்கு போட்டிருக்கேன் கஞ்சா. இது இயற்கை வளருதா? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்குது, அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச. ஆமா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கு. அது வந்து அரசாங்கத்தால் மெயின்டைன் செய்யப்படக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே கஞ்சா இருக்கு. இப்போ இருக்கான்னு தெரியல, ஏன்னா நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ அந்த கஞ்சாலாம் எவன் வியாபாரம் பண்ணுறான்? அங்கே கஞ்சா உற்பத்தி ஆகுது. அது என்ன பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்கு, எங்கே போகுது? நாடு முழுக்க விற்பனை ஆகும். அப்போ அங்கே அவ்வளோ இது பண்ணிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்க ஒரு இடத்துக்குள்ளேயே அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா வியாபாரம் வளர்க்குறாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து பார்த்தா மரத்தோட்டங்க, வெளியிலேருந்து பார்த்தா மரம் தான். அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க, அது இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வந்து எப்போ போல என்ன பண்ணுறோம், அந்த இது அந்த லிச்சி பழங்கள் அங்கே கீழே விழுந்து கிடக்கும். ஏன்னா மரத்துலேருந்து அப்படியே கீழே விழுந்துருக்கு, அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம், அப்படி தான் கிடக்கும். அப்படியே சாப்பிட்டே அப்படியே போயிட்டு இருக்கோம். உள்ள போகும்போது ஒரு செடி மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. இது என்ன செடி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா கஞ்சா செடி. அத்தாதண்டி கஞ்சா செடி, ஒரு செடி இல்லை. அப்படி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தோட்டம், கண்ணு கட்டின தூரம் முழுக்க கஞ்சா செடி தான், தோட்டம் மாதிரி வளர்த்துட்டு இருக்கான் எவனோ, கவர்மெண்ட்டோடைய க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியில். அப்போ இதெல்லாம் இங்கே தானே வரும், இந்தியா முழுக்க சப்ளை ஆகும்ல. இது மாதிரி எத்தனை இடத்துல காட்டில் வளர்க்குறானுங்கன்னே தெரியாது. இந்தியாவில் நார்த்தில் இது ஒரு பெரிய மேஜரான தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கீரை கட்டு விற்கிற மாதிரி கஞ்சா கட்டு விற்றுட்டு இருக்காங்க அங்கங்கே. அப்போ அங்கேருந்து வரவனுங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காதா? ரெண்டாவது, அங்கேருந்து கொண்டு வர மாட்டானா? இங்கே வந்து விலை அதிகமாக அது போதுன்னு தெரிஞ்சால் அவன் எடுத்துகிட்டு வர மாட்டானா? அப்படி தான் எடுத்துகிட்டு வராங்க. நார்த் இந்தியன் பாப்புலேஷனில் நீங்கள் நிறைய பேர் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ இந்த இதில் வழக்கில் கைதாகிறாங்கல்ல, இவங்களை பற்றி அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறதே பாருங்க. கஞ்சா விற்பாங்கிறாங்க, எல்லாருக்கும் கஞ்சா வித்துட்டு அலையிறானுங்க இவனுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மக்கள் பேசுகிறது வீடியோலாம் இருக்குது, நீங்கள் இணையதளத்தில் வந்துருக்கு, போய் பாருங்கள். இந்த குழந்தைய இது பண்ணானுங்களே, இவங்களே கஞ்சா வியாபாரிங்கிறாங்க. அவங்க கஞ்சா வித்துட்டு இருப்பானுங்க, எல்லாருக்கும் இந்த கறி கடைக்கிட்ட விற்கிறது, அவங்ககிட்ட விற்கிறது, இவங்ககிட்ட விற்கிறது, அவங்க கையே காமிக்கிறாங்க யாராருக்கெல்லாம் வித்துட்டு இருக்கான்ட்டு. எல்லாரும் கஞ்சா கடிமை ஆகிட்டு இருக்காங்க ஊரில். அதில் வந்து பாட்டு பாடுறவங்கலாம் கஞ்சா கிசா போதுன்னு அதை வந்து ப்ரொமோட் வேற பண்ணிக்கிட்டு
படங்கள்ல எல்லாத்துலேயும் ப்ரமோட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழக்கத்தில் போகும்போது கஞ்சா போதையில் ஏறும்போது கஞ்சா போதையை பற்றி மற்றவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த நினைப்பில் நீங்கள் அந்த போதையை எடுக்கிறீங்களோ அந்த நினைப்பிலே கண்டினியூ ஆகுவீங்களாம். கஞ்சா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்க நீங்கள் கஞ்சா போதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிரிப்பு தாட் வந்து உங்களுக்கு சிரிச்சுட்டே இருப்பீங்களாம். புரியுதா? இவங்க வந்து காம சிந்தனையில் இந்த கஞ்சா எடுத்திருந்தாங்கன்னா அதுதான் அதிகரிக்கும். இந்த காம சிந்தனை அதிகரிக்குது. இதுதான் நீங்க இந்த மாதிரி குழந்தைன்னு கூட பார்க்காம இவங்க ஈவி ரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறானுங்கன்னா, மிருகம் மாட்ட நடந்துக்கிறானுங்கன்னா இதுதான் காரணம். இந்த கைது பண்ணிருக்கீங்களா, அவங்கள 4 பேரை வெட்டி போடுங்க, சுட்டு தள்ளுங்க, இல்லை வெட்டி போடுங்க, எதையோ ஒன்று பண்ணி தொலைங்க. இது பண்ணதான் இது தடுக்கும். 2வது, கஞ்சாவோட சப்ளையை தடுக்கிறதுக்கு முழுக்க காவல்துறையோட பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க. கேட்டோம்னா விமர்சனம் பண்றாங்கன்னா அப்புறம் வேற என்னதான் பண்றது? கஞ்சா வித்துட்டு தான் இருக்கான், எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி கிடைக்குது? இப்போ ரோட்ல போறவங்க கஞ்சா அடிக்காம போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நம்ம ரோட்ல பாக்குறோம் போதையில தான் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது தெரியலன்னா அப்புறம் நீங்க என்ன காவல்துறை, என்ன அதிகாரம், என்ன சட்ட ஒழுங்கு? எதுக்கு எடுத்தாலும் 6 மாசம் அந்த 6 மாசத்தை வர சொல்லுறாங்க. ஸோ இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இனி எத்தனை குழந்தைய பழி கொடுக்க போறோம்னு தெரியல. அதுவும் இல்லாமல் பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருங்க. குழந்தைகளை தயவு செஞ்சு வெளியிலேயே விடாதீங்க, தனியா விட்டுறாதீங்க. குழந்தைகளை 24 மணி நேரமும் கண்கத்தி பாம்பா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. வேற வழியே இல்லை. இந்த மிருகங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. 24 மணி நேரம் குழந்தைய கையிலேயே தூக்கிட்டு கூட நடங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணை அசந்துடாதீங்க. அந்த குழந்தையோட மனநிலையிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு என்னங்க இந்த உலகத்தை பற்றி தெரியும்? அந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை இந்த இயற்கையை கொடுக்குது. இந்த மாதிரியான மிருகங்களுக்கு நடுவில் இந்த மிருகங்களுக்கு நடுவில் அந்த குழந்தை வந்து பிறக்கணும்னு இருக்குதா? அது எந்த ஊர் குழந்தையா இருக்கட்டும், அது குழந்தை இல்லையா? சரி, இது இன்னொன்று, இவனுங்களாம் யாரு? விஜய்க்கு தெரியுமா? முதல்வர் விஜய்க்கு தெரியுமா அவன் யாருன்னு? தெரியாது. காவல்துறைக்கு தெரியுமா அவன் பேர் என்ன? தெரியாது. அவன் ஊர் என்ன? அவன் இப்போ ஒருத்த மாட்டிருக்கான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 3 பேர் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த 3 பேர் இப்போ தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரெயின் ஏறிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து அவனை கண்டுபிடிச்சி எந்த ஊரில் அவன் இறங்குமா? அவனோட அப்பா அம்மா யாரு? அவனோட சொந்த வீடு எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு தான் தலைவாடாக அடிச்சுக்கிறோம் தமிழ் தேசியம். நாங்கள் பிரிவினைவாதிலாம் கிடையாது. இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கு, தமிழ்நாடு நாசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வடக்கத்திக்காரங்க வரலாம், வேலை செய்யலாம், அதெல்லாம் வந்து அப்போ தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படிலாம் பேசுறியே. நாளைக்கு உன் குழந்தைய தூக்கிட்டு போனானா என்னடா பண்ணுவேன்? சொல்கிறா, அதுக்கு பதில் சொல்கிறேன். நாளைக்கு உன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் என்ன பண்ணுவேன்? அவனை கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுவேன்? எப்படி இருக்கும் உனக்கு? எவ்வளோ வலி இருக்கும். அதை தானே சொல்கிறோம். அது எந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும், தெரியல எவன் வரான், குற்றப்பெண் இருக்கா, அவன் ஆல்ரெடி ரேப் கேஸ் பண்ணவனா கூட இருப்பான். தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல. அவன் யாரு, என்ன தொழில் பண்றான், அவன் வந்து வேலைக்கு தான் வந்திருக்கானா, ஒரு மண் அவன் எங்க வேலைக்கு வந்திருக்கான், அவனுக்கு வேலை கொடுத்தவன் யாரு, ஒரு இளவு அவன் எங்க தங்கியிருக்கான், யார் தங்க வச்சிருக்கான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறவன் யார், ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்ப இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நாங்கள் தெளிவாக சொல்றோம், முதல்வர் விஜய் அவர்களே பாருங்க, டிவிகேல இருக்கக்கூடிய புதுசா அரசியல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னர் லைன் பெர்மிட் தமிழ் தேசியவாதிகளுடைய பல ஆண்டு கோரிக்கை. உள் நுழைவு கடவுச்சீட்டு எப்படி ஒரு பாஸ்போர்ட் இருக்கோ அது மாதிரி இது ஒரு நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. ஆனால் இது வேலை வாய்ப்புக்கு மட்டும் பயன்படும். இன்னர் லைன் பர்மிட். இன்னர் லைன் பர்மிட் பற்றி உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கார்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, வேறு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் காருக்கு உடனே ஒரு டேக்ஸை போட்டு உங்கள் கார் என்ன ஏது ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு ஃபீ கொடுப்பான். நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னாவே, எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரிக்கு போனாலும் அது பண்ணுவாங்க, கர்நாடகத்துக்கு போகும்போது அதிகமாக அதை பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க, இந்த டோலில் நின்று எல்லாரும் அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு தான் வருவீங்க. இதுதான் அது ஒரு விதமான இன்னர்லைன் பர்மிட். அது வாகனங்களுக்கு மட்டும். அதே மாதிரி வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வராங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இந்த இன்னர்லைன் பர்மிட்டு வாங்கணும். எப்படி வாங்கணும்னா சிம்பிள். அந்த வட இந்தியர் ஒரு வேலைக்கு வராரு, என்ன வேலைக்கு வர்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டட தொழிலாளர், அது கட்டுற கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 50 பேரை நீங்கள் வேலைக்கு கூப்பிடுறீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் வேலைக்கு கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் அந்த 3 வருஷத்துக்கு அவங்கள வேலைக்கு கூப்பிடும் பொழுது நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க, எனக்கு வந்து ஒரு 30 பேர் நான் கூப்பிட்றேங்க, என்னோட இடத்துல இந்த இடத்துல அவங்கள தங்க வைப்பேன், நான் இந்த இடத்துல வேலை, எனக்கு இந்த வேலைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுற வரைக்கும் அவங்க எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வைப்பீங்க, 30 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அந்த 30 பேரை வேலைக்கு வர சொல்லிட்டு ஆள்லாம் அப்பாயின் பண்ணிடுறீங்கல்ல, இந்த 30 பேரும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். எதன் அடிப்படையில் உங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நம்பர் கொடுத்துரும்,
ஒரு நம்பர் கொடுத்துரும். சரி, இந்த நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வேலைக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கே தங்குவீங்கன்னு போனீங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த வெரிஃபிகேஷன் ரெண்டையும் பார்ப்பாங்க. ஓ, இவர் வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு, இவங்கெல்லாம் வேலைக்கு வராங்க. இப்போ இவங்க கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் என்னன்னா ஒன்று தான், அவங்களுடைய ஏரியா காவல்துறையிடம் இருந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை நாங்களாம் கண்டுபிடிச்சு சொல்கிறது இல்லை. இப்போ ஓலா ஓட்டுறவங்க, ஊபர் ஓட்டுறவங்க, இந்த வண்டி ஓட்டுறீங்கல்ல, டாக்ஸி, இந்த கால் டாக்ஸி எல்லாம் ஓட்டுறவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறீங்களா டிரைவரா, அப்போ உங்ககிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த பெர்மனன்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட போயிட்டு நீங்கள் இவர் குற்றமற்றவர், இவர் மீது எந்த குற்ற பின்னணியும் இல்லைன்னு சொல்லி ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு இந்த அட்ரஸுக்கும் அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சமர்ப்பிப்பாங்க. எங்கள் தமிழக அரசுக்கிட்ட இந்த வேலையாட்கள் வந்து இது ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே சமர்ப்பிக்கணும். இதை இங்கே இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு, அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை ஒதுக்குறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை ஒதுக்கி பார்த்துட்டு, சரி ஓகே, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இவர் கொடுத்துட்டாரு, இவர் வந்து எந்த குற்றப்பின்னலும் இல்லை, இவரோட ஆதார் கார்டு இருக்குது, இவருடைய பேங்க் பாஸ்புக்கு, இவருடைய மற்ற ப்ரூஃப் லைசன்ஸு இதெல்லாம் இருக்குது. சரி ஓகே, சரிப்பா இவர் சரியான ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இவர் இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. இப்போ 30 பேர் நீங்கள் கொடுங்களா, அந்த 30 பேரில் 28 பேர் கன்ஃபார்ம், அதில் 2 பேருக்கு குற்றப்பின்னணி இருக்குது. நோ இல்லைப்பா, உன் மேலே குற்றப்பின்னணி இருக்குது, நீங்கள் வந்து எதாவது பண்ணினா என்னப்பா பண்ணுறது, நீ அதெல்லாம் முடிச்சுட்டு வா, அனுப்பி விட்றீங்க 2 பேர். இப்போ என்ன பிரச்சனை இதில், இப்போ வேலைக்கு வராமல் போயிட்டானா, இப்போ இந்த இது வந்து டேட்டா பேஸில் இருக்குமா, ஆன்லைனில் இருக்குமா, இப்போ அந்த ஏரியாவில் வடக்கத்திக்காரங்க ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. எந்த ஏரியாவில், இப்போ நீங்கள் எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வடக்கத்திக்கார பசங்க தான் பண்ணிட்டாங்கன்ட்டு, இது உங்களை மாதிரி ஒரு 4-5 கம்பெனிக்காரன் அந்த இடத்துல வடக்கத்திக்காரங்க வேலைக்கு வச்சிருப்பான். டப்புன்னு டேட்டா பேஸை தேடினா கால் பண்ணா இவங்கெல்லாம் இருக்காங்களா வேலையில், கன்ஃபார்ம் பண்ணுங்க, எத்தனை நிமிஷம் உடனே தெரிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரத்தில் யார் அயோக்கிய பையன் கண்டுபிடிச்சலாம், யார் குற்றத்தில் ஈடுபட்டாலும் கண்டுபிடிச்சலாம். இது சொல்கிறேன், இது வந்து நான் வந்து ஒரு மேலோட்டமாக இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இன்னர் லைன் பர்மிட் எப்படி ஒர்க் ஆகும்னு, இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம். இங்கே வேலைக்கு வரவனுக்கும் இது பாதுகாப்பா, ஏன் நான் அவனுக்கு இது பாதுகாப்புன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், வடக்கத்திக்காரன் ஒரு கொலை பண்ணிட்டான், அது வடக்கத்திக்காரன் தான் கொலை பண்ணாங்கிறது ஊருக்கே தெரியுது, போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். இப்போ போலீஸுக்கு என்ன நெருக்கடி வரும், யாரையாவது ஒருத்தனை பிடிக்கணுன்ட்டு. ஒரு அப்பாவி வடக்கத்திக்காரனை இதெல்லாம் மாட்டுவானா மாட்ட மாட்டானா, வாய்ப்பு இருக்கு, மாட்டுவான்ல. ஏன்னா ஊர் பேர் தெரியாமல் யார் என்னன்னு தெரியாமல் நீங்கள் உலாத்திக்கிட்டு இருந்தானுங்கன்னா வடக்கத்திக்காரனுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. யார் யார் போகிறாங்க வராங்கங்கிறது இது தெரியணும். சரி, இப்போ இந்த மாதிரி வராங்கல்ல, இவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கார்டில் எப்போ என்ட்ரி ஆகிறான், எப்போ வெளியேறான், இப்போ 2 வருஷமோ மினிமம் வந்து நம்ம வந்து 2 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த வேலைக்கு வரவங்களுக்கு அந்த ஒரு முறை அந்த இது கொடுத்தாங்கன்னா 2 இயர்ஸோ இல்லை 1 இயரோ கணக்கு வச்சு கொடுத்துடணும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் பீரியட் எப்போ அவன் வாங்கியிருக்கான், அது எவ்வளோ வேலிட் இருக்குன்னு அந்த ஒரு கார்டு வந்துடும். அது அதான் இன்னர் பர்மிட். இப்போ ரோட்டில் ஒரு போலீஸ்காரர் போகிறாரு, ஒரு 4 வடக்கத்திக்காரங்க வந்து உட்காந்து ரோட்டில் வந்து கேக் வெட்டிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்களா, சால நான் ஆடிட்டு இருக்காங்க. போலீஸ்காரர் போகிறாரு, அவர்கிட்ட போய் தம்பி இங்கே வாங்கடாங்கிறாரு, கேபோல் அப்படிமா, டே வாங்கடா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், வாடா, அது வாட்லாம் நான் ஏதோ ஒன்று சொல்லுவான், கியானே அப்படிமா, கியா ஹூ ஹூ ஹை அப்படிமா, இவருக்கு புரியாது. இவர் என்ன சொல்லுவாங்க, இன்னர் லைன் பர்மிட் அப்படிம்பாரு, இன்னர் லைன் பர்மிட் அப்படிம்பாரு, கியா இன்னர் லைன் பர்மிட் நஹி பேட்டா ஹே அப்படிமா. அப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னது இன்னர் லைன் பர்மிட் நஹி பேட்டா ஹேவா, இவங்களை பிடிச்சி தூக்கி உள்ளே ஏற்று, என்ன பையா அப்படிமா, வா பையா, இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் என்ன பையா, இங்கே உனக்கு இங்கே வேலை பையா, வா பையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னர் லைன் பர்மிட் எங்கடானா ஒன்றா என்ன சொல்லுவான், வீட்டில் வச்சிருக்கேம்மா, எடுத்து வந்து காட்டு, முடிஞ்சுதா. இப்போ இல்லை, யாரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு, என்ன இங்கே வேலைக்கு வந்திருக்கோம், இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறான், டக்குன்னு கையில் கொடுக்குறான், பார்க்குறாரு இன்னர் லைன் பர்மிட்டு, ஃபோட்டோ இருக்கும், மூஞ்சி பார்க்குறாரு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அவன் இருக்கான்ட்டு இருக்கும், எந்த கம்பெனி அவனை கூப்பிட்டாங்க, எந்த இடத்துல அவன் வேலையில் இருக்காங்கிற அந்த ப்ரூஃப் இருக்கும், ஃபோன் அடி டக்குன்னு கான்டாக்ட்டுக்கு. அப்போ இந்த உங்கள் பசங்க எதுக்கு இங்கே வந்து உங்கள் இதில் கம்பெனிக்கு வேலை வந்தவங்க எதுக்கு இங்கே வந்து உட்காந்து ரோட்டில் வந்துட்டு நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, கம்பெனி ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லை இவங்க மேலே ஏதாவது கேஸ் நாங்கள் போடவா அப்படின்னு. இல்லைங்க இங்கே சார், நாங்கள் அதை நம்ம பசங்க தான் வேலைக்கு வந்திருக்காங்க, வெளியில் ஏதாவது அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி கேக் வெட்ட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் சொல்லுவார். சரிப்பா, அவங்கள உடனே ஃபோன் பண்ணி கம்பெனி உடனே ஃபோன் பண்ணி, என்னடா இப்போ என் உசுரை வாங்குறீங்க, வந்து தொலைங்கடா அப்படிம்பாரு. பிரச்சனை முடிஞ்சுதா. எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரான சிஸ்டம். இதை தானே நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் சொல்லிகிட்டே இருக்கோம். இதை கேட்கறதுக்கு ஏன் எந்த தமிழக முதல்வருக்கும் துப்பு கிடையாது? இதுதான் கேட்குறேன். இதை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தினா தமிழ்நாடு
பாதுகாப்பா இருக்குமா இருக்காதா? நான் உங்ககிட்டே கேள்வி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் எஸ் ஆர் நோன்னு பதில் கொடுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த சிஸ்டத்தை நாங்க கொண்டு வந்தா, தமிழக அரசு கொண்டு வந்தா, வட இந்தியர்களுக்கும் பிரச்சனை இல்லை, தமிழர்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவனும் வந்து நல்லபடியா வேலை பார்க்கலாம். பிரச்சனையே இல்லை. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வரும்போது செக் பண்ணிட்டும் அனுப்பலாம். ஏதாவது வந்துட்டு வரும்போது இந்த ப்ராசஸ்ல வரான் அப்படின்னாவே மேக்சிமம் நல்லவன் தான் உள்ள வர முடியும். ஏன்னா கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லும் போது இங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்கிற எண்ணம் வந்துடும். அவனுக்கு ஒரு ஐடி இல்லாம அவன் எல்லாம் சுத்திட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கான், ஈஸியா பிடிச்சிடலாம். பிடிச்சி கேட்கும் போது மாட்டிக்குவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடியை காட்டுற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். சிம்பிள். இந்த சிஸ்டத்தை கொண்டு வான்னு சொன்னா, ஒரே நாடு ஒரே இது இதப்பா சரிப்பா உன் குழந்தைப்பா, ஒரு நாட்டுக்காக நீ குழந்தைய கூட பழி கொடுக்க மாட்டியாடா? ஒரு தேசபக்திக்காக குழந்தை பழி கொடுக்குற தப்பா? தப்பு கிடையாது. உங்க வீட்டில் இருக்க பெண்களை வந்து நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டு போனா தப்பு கிடையாது. நாட்டுக்காக பழி கொடுங்க. நாட்டோட இறையாண்மை காக்கணும்ல. நாட்டோட இறையாண்மை காக்கிறதுக்கு ஏன் இந்த நாட்டு மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை? கதவை பூட்டி வைக்கிறீங்க. இந்திய தேசத்தில் பூட்டப்பட்ட கதவுகள் எதற்கு? இந்திய நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகளா, திருடர்களா, முரடர்களா, கற்பழிப்பாளர்களா? பூட்டை உடை, திறந்து விடு, காத்து வரட்டும். சொல்லுங்கடா. எரிச்சல் ஆகுதா இல்லையா? தேசபக்தின்னு வருவாங்க. உனக்கு உண்மையாவே இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டின் இறையாண்மையின் மீதும் இந்த நாட்டின் சட்ட ஒழுங்கின் மீதும் அக்கறை இருந்துச்சுன்னா, வெவ்வேறு உளவியல் கொண்ட மக்கள் ஒரு இடத்துல வர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சு அந்த சிக்கல்கள் பெரிதாக கூடாதுங்கிறதுக்காக, அது ஒரு முறைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறதுக்காக, பிரச்சனைகள் இரண்டு சமூகத்துக்குள்ள கொழுந்துட்டு எரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னர் லைன் பர்மிட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா, இது பிரிவினைவாதம்ங்கிறது. இதுல என்னங்க பிரிவினைவாதம் இருக்கு? இதுல என்ன பிரிவினைவாதம் இருக்கு? சரி, இந்தியாவில் இது இல்லாம இருக்கா? இருக்கு. சில மாநிலங்கள்ல இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் இது ஆல்ரெடி இருக்கு. ஏன் அங்க அவன் வரவன் போறவன் தீவிரவாதியான்னு தெரியலையா? அவன் தீவிரவாதின்னு தெரியலேங்கிறனால இதை வச்சிருக்காங்களாம். இப்ப நம்ம ஊர்ல வரவெல்லாம் எல்லாருமே காந்தியவாதிகள், அகிம்சை மட்டும்தான் போதிக்கக்கூடியவர்கள். அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் இருக்குதா? போற வரவெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பயங்கரவாதம்னா என்ன? ஒருத்தரை துன்புறுத்துறது, ஒருத்தர் அடிக்கிறது, தேவையில்லாம அவரை போய் அசிங்கப்படுத்துறது, இது பண்றது, இதான் பண்றானா இல்லை? எங்கேயும் இங்கேயும் தான் அடிக்கிறான்ப்பா, இங்கேயும் பெட்ரோல் குண்டு அடிக்கிறான், எல்லாமே பண்றான்யா. வெளிப்படையா சொன்னா பங்களாதேஷிக்காரன் வரான். பங்களாதேஷ்காரன் எத்தனை பேர் இருக்கான் தமிழ்நாட்டுல? இவங்க என்ன எல்லாம் பங்காளிகளா? பெங்காலின்னு சொல்றதுல பாதி பேரு பங்களாதேஷ் பங்காளிக தான். எல்லாம் பங்களாதேஷ்காரங்க. அவன் கேட்டா பெங்காலிமா, பேரை கேட்டீங்கன்னா அப்படிமா. என்னடா என்னமோ வித்தியாசமா இருக்குன்னா அது பங்களாதேஷ். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. கைதே பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பங்களாதேஷில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உள்ள. இப்ப எப்படி இவெல்லாம் உள்ள வந்தான்? ஏன்னா எந்த ஒரு சிஸ்டமும் இல்லடா இங்க. இவங்களுக்கு என்னன்னா பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டானேன்னு கோச்சுக்குவாங்க. நாங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தாலும் கோச்சுக்குவோம், வங்காளத்துல இருந்து வந்தாலும் கோச்சுக்குவோம், பீகார்ல இருந்து வந்தாலும் கோச்சுக்குவோம், மத்திய பிரதேசத்துல இருந்து வந்தாலும் கோச்சுக்குவோம். ஏன்னா இங்க வரவன் என்ன பண்றான், ஏது பண்றான், எதுக்காக வரான் போறான்னு ஒண்ணுமே எங்ககிட்ட தகவல் இல்லை. அந்த தகவலை வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நமக்கு வேணும். அதான் இன்னர் லைன் பர்மிட். இதை முதல்வர் விஜய் அவர்கள் கொஞ்சம் உள்வாங்கணும், இதை நடைமுறைப்படுத்தணும். இதுக்கான தேவை இருக்குது தமிழ்நாட்டில். அதை நீங்கள் செய்யலைன்னா இது ஒரு பெரிய போராட்டமாக வந்து நாளைக்கு இதுவே உங்களை பெரிய அளவு கேள்வி கேட்கும். இது பாதிப்பு ஏற்படுத்தும். எத்தனை குழந்தை மக்கள் சகிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை குழந்தைகள் நாசமாக போகணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்களுக்கு வந்து ஆபத்து? வெளியில எல்லாம் பெண்கள்லாம் போகவே முடியாது. இந்த வீம்பு பண்ணிட்டுலாம் பேசிட்டு இருக்கலாம். வெளிப்படையா நான் சொல்றேன், நைட்லாம் பெண்கள் வெளியில போறதுலாம் சேஃபே கிடையாது தமிழ்நாட்டில். ரொம்ப ஆபத்து இருக்கு. எவன் எப்போ கடத்துவான், எவன் எப்போ ஃபைல் ஆகிற கேஸே அவ்வளோ கிடக்கு. ஃபைல் ஆகாமல் எத்தனை கேஸ் போயிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ரோடு முழுக்க பொறுக்கி பயிலும் அயோக்கிய பயிலும் சுற்றிக்கிட்டு இருக்கான். எவன் நம்ம ஊருக்காரன், எவன் வெளியூருக்காரன் ஒரு இளவும் தெரியல. காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடு. ஸோ தயவு செஞ்சு இந்த இன்னர் லைன் பர்மிட்டை தயவு செஞ்சு நடைமுறைப்படுத்துங்கிறதா நம்ம இதில் சொல்கிறோம். இது ஒன்று. அடுத்து இந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகளே அந்த பாலியல் வன்கொடுமை ஒரு 2 கேஸ் நடந்திருக்கு. அது கேஸ் எந்த ஊர்? ஆலந்தூர். அவரும் தாவேக்கா நிர்வாகி தான். அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஜிம் ட்ரைனர் மாதிரி. ஆமா, அவர் வந்து அதான் பாலியல் ரீதியாக சிங்கிள் மதர் அவங்க என்ன தொந்தரவு பண்றாரு.
இந்த மாதிரி அதான் பாலியல் ரீதியாக போட்டு அது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. அவர் டிவிகே உடைய ஒரு பொறுப்பாளர், அது வெளியில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து அது என்ன ஒரு இது வந்து சேலத்தில் மணிகண்டன் ஒருத்தர், அவர் சேலத்தில் மணிகண்டன்கிறவர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல ஏதோ பொறுப்பாளர். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகேக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்கீங்க. அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து ஆபாசமாக காணொலி எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி. அது என்ன தகவல் சொல்றாங்கன்னா, விஜய் சாரை பார்க்க வைக்கிறோம், நீங்க வந்தீங்கன்னா விஜய் சாரோட மீட் பண்ண வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து வீடியோ எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ அதையும் கைது பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. டிஎம்கேவோட மோசமா டிவிக்கு போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். கட்சிக்குள்ளேயே அதை சரி பண்ண வேண்டியது. ஏன்னா அதான் சொல்றேன் இல்லைங்க, இப்போ நீங்க நாங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தீங்க. தூய சக்தினா என்னவா இருந்திருக்கணும்? தூய சக்தியாவே கண்டினியூ ஆயிருக்கணும். அதை விட்டுப்புட்டு அதிமுகலேருந்து ஆளுகளை தூக்குறது, டிஎம்கேலேருந்து ஆளுகளை தூக்குறது, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிக்கிறது போய்க்கிறதுனா, இப்போ சாக்கடை தண்ணி, நீங்கள் நல்ல பிஸ்லரி வாட்ரு, சரி பிஸ்லரி வாட்டர் கூட வேணாம், நீங்கள் வந்து ஒரு நல்ல தூய்மையான நதி நீர் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், சரியா? அந்த மீன்கள்லாம் நகர்ந்து ஓடுறதெல்லாம் அப்படியே கண்ணில் தெரியுது, அப்படி அவ்வளோ அழகான ஒரு நீர் நதி ஓடை. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு டிச்சு தண்ணி. நான் கேட்குறேன், இந்த இதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்க, இதுலேருந்து அரை டம்ளர், அதுலேருந்து அரை டம்ளர் எடுத்து கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்க முடியாது. என்னங்க, அதான் தூய சக்தி கொஞ்சம் இருக்கேங்க, குடிக்க முடியாதுல்ல. சாக்கடை கலந்துருச்சுன்னு சொல்றது தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி நீ கலந்து செம்புளத்து நீர் போல நீங்க வாழ்றீங்களாக்கும்? எரிச்சல் வருதா இல்லையா? தப்பானவங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் அவங்களோட போய் உட்கார்றது, அவங்கள தூக்கி வந்து அவங்களுக்குலாம் வந்து அவங்க கட்சிக்கெல்லாம் கொண்டு வந்து உள்ள வந்து பதவி கொடுக்குறது, அதிகாரம் கொடுக்குறதுங்கும் போது அவங்க எங்க தூய சக்தியா இருக்கும்? சாக்கடை தண்ணியும் சேர்ந்து கலந்து போகுது. நாங்க வேணா எப்படி சொல்றோம், வந்து கலங்கிய ஓடை அப்படின்னு சொல்லலாமா உங்களை? அப்படிதான் இருக்குது, கலங்கி போயிருக்கீங்க, சாக்கடையோட கலந்து கலங்கி போயிருக்கீங்க, அப்படிதான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல நாங்க என்ன தூய சக்திங்கிறீங்க, நாங்களாம் பாருங்க, நாங்களும் டிஎம்கேவும் கிட்டத்தட்ட ஒரே சக்திங்க, எங்களுக்குள்ள சண்டையே சக்திக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்குள்ள சண்டையே அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறேன், எல்லாம் டிவி கேட்கறேன். முன்னாடிலாம் வந்து வேற மாதிரி, இப்போ ஒவ்வொரு நாளும் செய்தி பார்த்தா டிவிகே தொண்டர், டிவிகே உறுப்பினர் பெண்ணை கைப்பிடித்து இழுத்தார், காலை பிடித்து இழுத்தார் செய்தி. அப்புறம் என்ன தெரியுதுன்னா, அதிகாரம் வந்து திமிரில் ஆடுறாங்கன்னு தெரியுது. கரெக்டா? இப்போ ஒடிச்சு உட்கார வைக்கணுமா இல்லையா? நாங்கள் கைது பண்ணுறோம். சரி, இவங்க கையெல்லாம் ஏன் உடையல? இதை தான் நான் திரும்ப கேட்குறேன். மித்தவன் ஏதாவது பண்ணால் கை உடைக்கிறீங்க, உங்கள் கட்சிக்காரன் பண்ணா ஏன் அங்கே அவங்க கையெல்லாம் உடையல? இப்போ மணிகண்டன் கை உடஞ்சுதா? இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன் உடையல? இதுதான் கேள்வி. இது என்ன பாரபட்சம்? எப்பா அன்னைக்கு ஒருத்தன் இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கையை காலை உடச்சு விட்டீங்க, கரெக்டு, சரி ஓகே. மணிகண்டன் நல்லா போயிட்டு இருக்கானே இப்போ, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் போனானேப்பா, அவங்களும் பாருங்க, அவங்களுக்கும் 2 பேர் கைதானாங்கல்ல. ஒரு அதாவது அந்த சரவணன் எம்எல்ஏங்கிறவரோட வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்க, பேசியிருந்தோம். நம்ம அது பேசிட்டு தான் இருக்கோம், இவங்க பார்க்கறது இல்லை, இவங்க பார்க்காம பேசல. பேசியிருக்கோம்டா, போய் பாருங்கடா கிறுக்கு பயலுகளா, ஏதாவது ஐடிவிங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காதிங்க. எல்லாம் தான் நம்ம நடக்க பேசிட்டு தான் இருக்கணும் நம்ம. இது சரி, இப்போ அவங்களுக்கு கை இங்கே உடஞ்சுதா? இப்போனாச்சும் உடஞ்சுதா? ஏன் இவங்க கையெல்லாம் உடைய மாட்டேங்குது? உங்களுக்கு ஆகாத இல்லை உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கையெல்லாம் உடையுது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து தப்பே பண்ணாலும், கற்பழிப்பு குற்றத்திலே ஈடுபட்டாலும் அவங்கள வந்து மன்னிச்சு விட்றீங்களா? அவங்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்குறீங்களா? அதான் இவங்க வந்து கூட்டணி கட்சி விசிக்க அதுக்கே பாரபட்சம் காட்டுறாங்க, தன் கட்சிக்காரன்னு அப்படியே கண்டுக்காம விட்டுறாங்க. ஸோ தொடர்ந்து நடக்கும்போது டிவிகே பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து டிஎம்கேவால் அவதிப்பட்டது, ஏடிஎம்கேவால் அவதிப்பட்டதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, சரி இவங்களே யாரும் வேணாம், புதுசாக ஒருத்தர் வராப்புல கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு இப்போ அவங்க பார்க்குறக்கே வழி இல்லாமல் கரண்ட் இல்லையா? டிவி போட்டால் தானே பார்ப்பீங்க, நான் தான் கரண்ட் கொடுக்க மாட்டேனே, டிவி எப்படி ஓடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பிடிக்க விட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து புழுக்கத்தில் வந்து கடுப்பாகி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில் கூட இவ்வளோ கரண்ட் கட் ஆகலை, இப்போ டிவிக்கு ஆட்சியில் இவ்வளோ கரண்ட் கட் ஆகுதுன்னா மக்கள் சத்தியமாக கேட்க தான் செய்வாங்க. இதுக்கு கரண்ட் கட்டுக்கு நான் தனியாக கண்டென்ட் கூட நான் போடுறேன், ஏன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி திட்டம் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சதி திட்டம்னா அது டிஎம்கே பண்ணுறது மட்டும் கிடையாது, டிவிக்கேவே இவங்க வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே கொண்டு வரணுங்கிற நோக்கத்திற்காக இந்த கரண்ட் கட்டுகள் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற அதானியோடைய பவர் பிளான்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான, இல்லை அதை வந்து முழுமையாக அதிகமான விலைக்கு வாங்குவதற்கான வழிமுறைக்காக இந்த மின்சார தடைகளும் மின்சார இதுவும் வந்து செயற்கையாக உருவாக்கப்படுகிறதாங்கிற கேள்வி வந்து இப்போ புதுசாக உருவாகிருக்கு. ஸோ இதெல்லாம் அது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பேசுவோம், மின்சார கட்டுக்கு பேசலாம். பட் இதுதான் யதார்த்தம். மக்கள் வந்து இப்போ நல்லா இல்லை, டிவிக்கு ஆட்சி வந்தால் மாற்றம் வரும்னு நினச்சாங்க, மாற்றம்லாம் வந்திருக்கு, ஏமாற்றமாக வந்திருக்கு.
ஸோ இவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கு வந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்குது. அது அப்படி இல்லாமல் சரியான மாற்றமாக மாறுறதுக்கு என்ன வழியோ அதை வேகமாக பண்ணுங்கள். பண்ணல அப்படின்னா கெட்ட பேரை அதிகமாக சீக்கிரமாக வாங்கிடுவீங்க. இதுதான் நம்ம சொல்கிறது. சரிண்ணா, தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த இன்லைன் பெர்மிட்டை கொண்டு வந்தால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. ஸோ ஓகேண்ணா, நன்றி. நன்றி.